ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மலாய் சிக்கன் ஹண்டி மசாலா வீட்லேயே சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸுக்கு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நம்ம பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம உப்பு கூடையும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. சிக்கன் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அதனோட நிறம் மாறிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒயிட்டாக ஆகிடும். இப்போ நம்ம இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு பின்னாடி நம்ம சாதா மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், பாதி அளவுக்கே வெந்திருக்கும். எண்ணெயிலேயே வேகிறதுனால சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இது கூட நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். சின்ன டம்ளராக இருந்தால் போதுங்க. நம்ம மூடி போட்டு சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா பீட் பண்ண கர்டை இதில் சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் அளவுக்கு இருக்குங்க. இது கூட நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பீட் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டா கம கமன்னு நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் மலாய் ஹண்டி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, ஃபுல்கா, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக ஆப்டாக இருக்கும். கூடவே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஜீரா ரைஸுக்கும் சேர்த்துக்கலாம். சாதத்தோடு கலந்து சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.